கார்மேடு கலகலக்கா கருமேகம் கிடுகிடுக்க கருப்பு வராரு எங்க கருப்பு வராரு கருப்பு குதிரை மேல ஏறி கருப்பு வராரு முறுக்கு மீச முறுமுறுக்க நெருப்பு கண்கள் பொறி பறக்க கருப்பு வராரு எங்க கருப்பு வராரு கரிமலையின் உச்சி விட்டு கருப்பு வராரு சபரிகிரிநாத சன்னதிய காத்துக்கிட்டு சரண கோஷமிடும் பக்தர்களை பார்த்துக்கிட்டு வாழ அறிவாள வக்கண்ணைய வீசிக்கிட்டு பெகளதான் ஓட விட்டு சட்டையத்தான் சொல்லிட்டு விட்டு கருப்பு வராரு எங்க கருப்பு வராரு கருப்பு குதிரை மேல ஏறி கருப்பு வராரு புதல்வி பேரு வச்ச ரெக்கம்மாள் பெண்கொடியாளுக்கு 5 வயதிலே பள்ளி எல்லாம் படிக்க வைத்தார்கள் 10 வயதுக்குள்ளே பல கணக்கு ஓதி உணரப்பட்டால் 4 வேதம் 6 சாஸ்திரம் 108 ஆகமம் 11 புராணங்கள் 96 தத்துவங்கள் அத்தனை ஓதி உணரப்பட்டு 12 வயது தன்னிலோ பெண்கொடியாளுக்கு பெரிய கோட்டியப்ப தேவர் அவர்களுடைய அண்ணன் தம்பிமார்கள் சின்ன கோட்டியப்ப தேவர் பெரிய சப்பானி தேவர் சின்ன சப்பானி தேவர் மற்றும் அவர்களுடைய மனைவிமார்கள் உச்சார உறவினர்கள் எல்லோரும் ஒன்றாக கூடி மங்கையாகிய நங்கை அம்மாள் பெற்றெடுத்த ரெக்கம்மாள் பெண்ணாளுக்கு கூட்டு நிறைந்த புஷ்பதியானவளுக்கு சடங்கு சாஸ்திரம் கழித்தார்கள். வந்த மக்களுக்கும் வயிறார விருந்து வைத்தார். சாப்பாடு போட்டு 12 வயதிலே கூட்டு நிறைந்த மகள் 16 வயதாகி போச்சு. 16 வயதிலே அவள் எப்படி இருக்கிறாள் தெரியுமா? பூசாயலிலோ சாயலிலோ
பருவ மங்கையானால் அவையா 16 வயதுல ஊட்டு நிறைந்து புஷ்போதியாக இருக்கக்கூடிய காலம். ஆமா சுவாமி. அந்த தேவர் மகள் ரங்கையம்மா தேவர் மகள் இருக்கமானோ சூரியனு காணானோ சுற்றி வர கருப்பு இருக்கும் காணானோ சச்சே கருப்பு இருக்கும் நதியுற தண்ணீர மணலு கருப்பு இருக்கும் ஆடிகிற நாகத்துக்கும் அறிவயஞ்சு கருப்பு இருக்கும் கொண்டிய பத்தேவர் பெற்ற மகளாகிய இருக்கமானுக்கு அவள் தலையும் மட்டும் கருப்பொழிய கருப்பொழிய ஐயா சச்சோடு கருப்பு இல்லை இல்லை. ஓரப்பு சாயலிலே ரெக்கம்மாள் பெண்ணாளுக்கு ஒரு வாகம் தலைமுடி. இப்படி பேரழகு கொண்டவளாக பெருமைக்கு உரியவளாக இருக்கக்கூடிய காலத்தில் அதே நாட்டிலே ஆகாத காலம் பொல்லாத காலம் அவர்களுக்கு வருகிறது. அங்கு என்ன நடக்கு தெரியுமா? வடநாடு தேசத்திலிருந்து வருகிறான் நவாப்பரசன். நவாப்பரசன் வந்து அகப்பநாடு கிழக நாட்டுல வந்து குடியிருந்து வாழ்ந்து வாரான். அகப்பநாடு கிழக நாட்டுல கொண்டங்கோட்டை தேவர் சமுதாய பெருமக்கள் வாழ்ந்து வரக்கூடிய காலத்தில் நவாப்பரசன் முதல்ல அங்க வந்து என்ன கேட்க, ஐயா கொண்டங்கோட்டை வகைராவை சேர்ந்த முக்குளத்து சமுதாய பெருமக்களை உங்களிடத்திலே நவாப்பரசன் எங்களுக்கு இருப்பதற்கு இடம் வேணும்னு கேட்டான். இருப்பதற்கு இடம் வேணும்னு கேட்டானு. அப்பந்தான் பெரிய கோட்டியப்ப தேவர் பார்த்தார். நம்மளை நம்பி வந்தவர்களுக்கு நாம் தானே அடைக்கலம் கொடுக்க வேண்டும் என்பதாக சொல்லி அதுக்கு என்னப்பா எவ்வளவு இடம் வரும் கேளு தாரேன் அப்படின்னா ஒரு ஆட்டு தோல் அளவுக்கு எனக்கு இடம் தந்தா போதும்னா. எப்படி ஒரு ஆட்டு தோல் அளவுக்கு இடம் தந்தா போதும்னா. ஒரு ஆடை அறுத்து தொங்க விட்டோம்னா அது தோல் எவ்வளவு காலம் இருக்குமோ அந்த தோல் அளவுக்கு எனக்கு இடம் இருந்தா போதும்னா பெரிய கோட்டியப்பர் சம்மதித்தார். நவாப்பரசன் பார்த்தான். ஆட்டு தோலை நரம்பு போல நைசா இழுத்தான். அகப்பநாடு கிழுகனாலேயே சுற்றி வளைத்தான். சேர்த்து வளைத்தான். அப்பதான் பெரிய கோட்டியப்ப தேவர் பார்த்தாராக ஒரு ஆட்டு தோளளவுக்கு இடம் கேட்டான். ஆட்டு தோளளவுன்னு சொல்லி தோலை நரம்பு போலாக்கி அகப்பநாடு கிழநாடையே சுத்தி வளைத்து விட்டான. வாக்கு தவறக்கூடாது என்பதாக சொல்லி அதே நாட்டிலே நவாப்பரசன் ஆண்டு வருகின்றான். அவருடைய ஆட்சி காலத்திலே பெரிய கோட்டியப்ப தேவர் கோட்டியப்ப தேவர் பெரிய சப்பானி தேவர் சின்ன சப்பானி தேவர் என்று அண்ணன் தம்பி நால்வரும் அவர்களுக்கு இடம் கொடுத்த காரணத்தினாலே நவாப்பரசனிடத்தில் மந்திரிகளாக பணியாற்றி வரக்கூடிய வேளையில் அப்படி இருக்குகிற காலத்தில் ஒரு நாளத்திலே நவாப்பரசன் அவனுடைய மகன்தானே அவனும் வரும் காலத்தில் தேவர் மகள் இருக்கம்மாளோ அவள் என்னை தூத்து தலை முழுகி தன்னை எடுப்பாளா மகனாரவன் வெள்ள குதிரையில வரும்போது பெரிய கோட்டியப்ப தேவர் ஆனவள் அவளுடைய மகளான அந்த ரெட்டம்மாள் பெண்கொடியால் 7வது மேடையிலிருந்து சீவி முடித்து சிக்கெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய காலம் அவளுடைய தலைமுடி ஒரு பாகம் இருக்கும் இல்லையா? அதிலே ஒரு தலைமுடியானது நவாப்பரசன் மகன் வந்து கொண்டிருக்கக்கூடிய குதிரையுடைய காலில மட்டும் குதிரை கீழே விழுங்கிடுவோமா? பாகசம் கீழே விழுந்துட்டானே வேலையில்
அரசன் மகன் காலையில என்னடா நம்மளை கீழே தள்ளி விட்டது ஆங்கார வங்கார கோபத்தோடு பார்த்தான். எவனா அந்த வீதியில ஒரு நாட்டு அரச மகன் அவரை கீழே விழுந்தாமலை சொன்னா எல்லோரும் நம்மளை ஏளனமா பேசுவார் என்று ஏன் கீழே விழுந்தது அந்த குதிரையுடைய காலை பார்த்தான். நரம்பு போல கருகரும் என்னவோ தெரிந்தது. என்னன்னு எடுத்து பார்த்தான். ஒரேமான நீளமான ஒரு தலைமுடி இருப்பதை கண்டான். குதிரை காலில இப்பேற்பட்ட தலைமுடி சிக்கி நம்ம கீழே விழுந்திருக்கோமே. அந்த தலைமுடிக்கு சொந்தக்காரி எப்பேற்பட்ட பேரழகாக இருப்பாள் என்று அவன் ஆகாயத்தை பார்க்க ஏழாவது மேடையில் தேவர் மகள் கமாலின் அழகை கண்டார். அந்த தேவர் மகள் அழகை போல காதலாகி மெய் மறந்தார். அவன் தன்னையே மறந்தாரே, அவன் தன்னிலையை மறந்தாரே, காம வந்து சேர்ந்தாரே. மகன் அந்த இடத்தை விடுத்து வந்தான். அரண்மனைக்கு வந்து தனிமை அறையில இருக்கின்றான். உண்ண மாட்டுக்கான், உறங்க மாட்டுக்கான், சாப்பிட மாட்டுக்கான், சப்பட முடிய கட்டில தூங்க மாட்டுக்கான் மாட்டேங்க. நவாப் அரசன் பார்த்தாக நமக்கு இருப்பத ஒத்தைக்கு ஒரு மகன் வித்தைக்கு வல்லவன். ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு அப்படின்னு வீரம் பொருந்தியவனாக வளர்த்துவாரும். நம்மளுடைய நவாப் அரசே நாளைக்கு வந்தான பாதுகாத்து வளர்க்க போறோம். அப்பேற்பட்ட காலத்துல இன்னைக்கு ஏன் நம்ம பிள்ளைக்கு எதுவும் உடம்பு சௌரியம் சரியில்லையா என்பதாக அறிய சொல்லி அரண்மனை வைத்தியரை அழைத்த ஐயா என் மகனாகி இளவரசனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு போய் பாரு அப்படின்னா அரண்மனை வைத்தியர் வந்து நவாப்பரசனுடைய மகனுடைய கை நாடிகளை பார்த்த என்னடா கையை பிடித்து பார்த்தா கை நாடி துடிப்பெல்லாம் சரியாத்தானே இருக்கு, எல்லாம் நல்லா தானே இருக்கு. அப்பந்தான் நவாப் அரசரை ஐயா நீங்க போங்க நான் விவரத்தை அறிந்து வருவதாக சொல்லி அப்பாவை அனுப்பிவிட்டு மகனிடத்துல கேட்டோம். அரசே இளவரசே உங்களுக்கு உடல் நலமெல்லாம் சரியாகத்தானே இருக்கு, உடல் நலவுல ஒரு குறை இல்லையே என்ன அப்படின்னா என் மனதளவில் ஒரு குறை ஏற்பட்டது மருத்துவரை. நேற்று வேட்டைக்கு செல்வதாக செல்லும் போது தெருவழியே வெள்ள குதிரையில விரைந்து போனேன். குதிரை சடார் என்று தட்டி கீழே விழுந்தது. என்னென்று குதிரையுடைய காலை பார்த்தேன். குதிரையுடைய காலினே ஒரு பெண்ணின் கூந்தல் முடியை கண்டேன். ஒரு பாகம் இருக்கும் முடி. அந்த முடியினுடைய நீளத்தை அறிந்து இப்பேற்பட்ட பெண்ணால் நம்மளுடைய அகப்பநாடு கிழக நாட்டில் இருக்காளா என்ற அதிசயத்தோடு மேலே பார்த்தேன். அப்பந்தான் கண்டேன் அந்த பெண்ணை. அந்த பெண்ணாளுடைய அழகை கண்டு உச்சி முதல் பாதம் வரைக்கும் ஒளிமயமாக இருக்கின்றான். 1000 சூரியனை ஒரு அறைக்குள் அடைத்தது போல, ஓடி சந்திரனை ஒரு கோட்டைக்குள் அடைத்து பார்த்தது போல கிளிமொழி பெண்ணாளை கண்டேன். மணந்தால் அந்த பெண்ணை மணப்பேன், இல்லை மண்ணிலே விழுந்திய உயிரை மாய்ப்பேன். அப்பந்தான் அறிஞ்சோர் பார்த்தார். ஐயா ஏன் நீங்க இப்படி கவலைப்படுறீங்க? உங்களுடைய கஷ்டம் துயரத்துக்கு நீங்க படக்கூடிய அவசியம் இல்லை. நீங்க ஒரு ராஜா. அவர் யாரு? நம்ம அகப்பநாட்டில் வாழ்ந்து வரக்கூடிய மந்திரிகளுடைய ஒருவராத்தான் இருக்கணும், இல்ல மக்களுடைய ஒருவர் மகளாத்தானே இருக்கணும். கவலைப்படாங்க, யார் என்னன்னு விசாரிச்சிடும் சொல்லி மருத்துவர் மந்திரி இடத்துல சொல்ல மந்திரியானவர் அகப்பநாட்டு கிழகையில விசாரிக்கும் போது எக்குளமும் போற்றக்கூடிய முக்குளத்து சமுதாயத்தில் பிறந்த பெரிய கோட்டியப்பத்தேவர் அவருடைய மகள் ரெக்கம் நாள் பெண்கொடியாள் என்று அறிந்து மன்னன் நவாப் மன்னன் இடத்திலே மந்திரி சொன்னார். மன்னவா உங்கள் மகனுக்கு உடல்நல சரியில்லை என்று நீங்க கவலைப்பட வேண்டாம். உடலுக்கு ஒன்றுமில்லை, அவர் மனதுதான் சரியில்லை அப்படின்னா
மனது சரியில்லைன்னு சொன்னா என்ன சரியில்லை ஏன் இருக்கு ஆமா என்ன வரும்னு அறிந்தீடா அப்படின்னா சரி சுவாமி அறிந்தேன் ஆமா அறிந்தால் அவருடைய என்ன சொல்றாரு அப்படின்னா என்னையா பெரிய கோட்டியப்ப தேவர் மகனாகிய ரெக்கம்மாள் பெண்ணால் மீது காதல் வயப்பட்டு இருக்கார் உங்க மகன் ஆமா ஆமையா அதனாலே அந்த பெண்ணாலோடு உங்களை அவங்க மகனுக்கு பேசி முடிக்க உங்களுக்கு சம்மதமா ஆமா கல்யாணம் முடித்து வைக்கலாமா சரி முடித்து வைத்தால் உங்க மகனும் உங்க மகனாக வாழ்வான் ஆமா இல்லையெனில் அந்த பெண்ணால் பேர சொல்லி பைத்தியம் பிடிச்சு குத்து போயிருவான் போலக்கே அப்படின்னு ஆமையா அப்பதான் பார்த்தான் நவாப்பரசன் ஆமா என் மகன் தான் எனக்கு பரிசு ஆமா சாதி மதம் எனக்கு பெரியதில்லை என்பதாக சொல்லி சரி அந்த பெரிய கோட்டியப்ப தேவருக்கு ஆமா ஆமையா ஆளை வைத்து அழைத்து வர சொன்னான்னு சொல்ல உடனே பெரிய கோட்டியப்ப தேவருக்கு ஒரு எண்ணம் போச்சு என்ன நவாபரசன் காரணம் இல்லாம நம்மளை அழைக்க மாட்டானே மாட்டாரே பாவி நம்ம நேரத்தை எதை எதிர்பார்க்கானோ தெரியவில்லையே என்பதாக சொல்லி அந்த பெரிய கோட்டியப்ப தேவர் மனைவியாகிய நங்கை அம்மாளிடத்தில் சொல்லிவிட்டு ஏழோ தம்பிகளே சின்ன கோட்டியப்ப தேவர் பெரிய சப்பானி தேவர் சின்ன சப்பானி தேவர் அண்ணன் தம்பிகள் நீங்க 3 பேரும் இருந்து கொள்ளுங்க அந்த நவ்வாப்பாரன் மலைக்கு மரமோடு போய் நவ்வாப்பாரன் மறையோ பெரிய கோட்டியப்ப தேவரைத்தான் நவ்வாபரசன் கண்ணால் என்று வருக வருக வந்து வருக வருக வந்து பெரிய கோட்டியப்பரம் ஒரு நாள் இவ்வளவு தூரத்துக்கு பணிவாக வரவேற்றதே இல்லை ஐயா பெரிய கோட்டியப்பத்தவரை வாரும் வந்து எனக்கு அருகாமையில வந்து அமரும் பெரிய கோட்டியப்பத்தவன் நவாபரசனுக்கு முன்னாடி அமர்ந்த வேளையில் மன்னவனாகிய நவாபரசன் என்ன சொல்வான் தெரியுமா என்னையா ஐயா பெரிய கோட்டியப்பத்தவர் இதனால் இதுவரைக்கும் உங்கள் இடத்துல நான் எதுவும் கேட்டதில்லை ஒண்ணுமே கேட்டதில்லை முதல் முறையாக ஒன்று கேட்கிறேன் எனக்கு தர வேண்டும் என்னையா அப்பந்தான் தேவர் பார்த்தார் அரசே நவாப் மன்னவா உங்களிடத்தில் இல்லாதது என்னையா எங்களிடத்தில் இருக்கு உங்களிடத்தில் இல்லாத செல்வமா எங்களிடத்தில் இருக்கு உங்களிடத்தில் இல்லாத ஆள் பலமா எங்களிடத்தில் இருக்கு நாங்களும் 8 உடையான் நீங்களும் 10 உடையான் அதனால உங்களிடத்துல இல்லாத என்ன இருக்கு என்று கேட்கணும் ஐயா தேவரே என்னிடத்தில் இல்லாத ஒன்று உங்களிடத்தில் இருக்குன்னா அது என்ன அப்படின்னா என் மகனாகிய நவாபரசன் இளவரசன் உங்க மகனாகிய ரெக்கம்மாள் மேல ஆசைப்படுறான் அவரை மனமுடிக்கவன ரொம்ப காதல் வயப்பட்டு இருக்கான் உன்னுடைய விருப்பம் என்ன சீக்கிரத்துல நாள் பார்த்து நிக்கா கண்ணும் கல்யாணம் முடித்து வைக்கணும்னா நிக்கா முடிக்கணும்னு சொல்லும் போது அந்த பெரிய கோட்டியப்ப தேவருக்கு மனமெல்லாம் கலங்கியது ஈரக்குறை நடுங்கி கண்கள் எல்லாம் பொறி பறந்து கடும் கோபம் வந்து நவாபரசனிடத்திலே
ஐயா நவாப் மன்னவர், நான் சற்று கலந்துதா யோசிக்கணும். உங்களிடத்துல நான் சாப்பிடலாம், என் வீட்டுல வந்து நீங்க சாப்பிடலாம். நாமல் 2 பேர்களும் களம் கலந்து கொள்ளலாம். ஒருபோதும் குளம் கலக்க முடியாது. முடியாது என்ன நவாப் அரசா உன் அரண்மனையில வந்து நான் சாப்பிடுறேன், என் வீட்டுக்கு வந்து நீர் சாப்பிட்டு போறோம். உன் வீட்டுல நான் முன்னெடுக்கவும் மாட்டேன், என் வீட்டு பண்ண உனக்கு கொடுக்கவும் மாட்டோம்னா இந்த வார்த்தையை காதலை கேட்டா நவாப் அரசு ஐயா தேவாரையா எண்ணி 8 நாளைக்குள்ள எப்படியும் பதில் உன்னுடைய மகளைத்தானே, உன்னுடைய மகளைத்தானே மகனுக்கு நீர் கொடுக்க வேண்டும். உன்னுடைய மகளைத்தானே எப்படியோ கொடுக்க வேண்டும். வார்த்தை காதலை கேட்டார் பெரிய குற்றப்பத்தவர். ஆகா நாமளும் 8 நவாப்பரசனும் 10 எதிர்த்து நம்மளால் ஜெயிக்க முடியாது. மானம் பெரிதரம் உயர்ந்துடுவான், மற்றவருக்காக துயர்படுவான், தாரம் வாங்கிட பூசிடுவான், தருவது மேல பேசிடுவான். அவன் தான் தமிழன். நானமே போச்சுன்னு சொன்னா நம்ம இந்த மண்ணுலகில வாழ்ந்து என்ன செய்ய? நம்மளுடைய மகளை இந்த நவாப்பரசனுக்கு கொடுப்பது ஒண்ணுதான், நம்மளுடைய மகளை நம் கையாலே வெட்டி கொள்வது ஒண்ணுதான் என்பதாக சொல்லி அந்த தினத்திலே இன்றைய தினமுடித்து என்னை 8வது நாளில் நமக்கு நல்ல பதில் சொல்வதாக சொன்னான். நவாப்பரசன் விடுதலா இல்லையோ கோட்டியப்பத்தேவரே, என்னை 8வது நாளில் உன் மகனுக்கும் என் மகனுக்கும் நிக்கா கல்யாணம் நடக்கும். அப்படி நடக்காவிட்டால் உங்க மகனை வீடு புகுந்து தூக்கி வந்து கல்யாணம் முடிச்சு வைப்போம். அது மட்டுமல்ல, என்னை 8 நாளுக்குள்ள தகுந்த பதிலை சொல்லி வாரும் என்று அனுப்ப பெரிய கோட்டியப்பத்தேவரானவர் மனம் வந்து உடல் கலங்கி அவருடைய அரண்மனைக்கு ஓடி வந்து தம்பிகளை தாரழைத்து சொல்வார், எனது தம்பிகளே 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 எந்த நூட சொல்லுகோ எந்த நூட சொல்லுகோ தம்பிகளே தம்பிகளே தம்பிகளே. இதனால் இதுவரைக்கும் நமக்கும் மண்ணிலே பேரும் மூலம் கீர்த்தியும் இருந்தது. நமக்கு பிறந்த ரெக்கமானுடைய அழகை கண்டு ஒத்தைக்கு ஒரு மகள் வித்தைக்கு வல்லவியாக அவளை வளர்த்தோம். நம்ம தேவர் சமுதாய தேவர் செழிப்போடு வாழ வைப்பாள் என்று நம்பிக்கையோடு ஆசை அலைமோதி கொண்டிருந்தோம். நான் பெத்த மகனாகிய ரெக்கமான வைத்த நம்ம வம்சமே அழிய போதுடா தம்பிகளேன்னு சொன்னா என்னன்னா சொல்லுங்க, ஒரு நாளும் இல்லாத திருநாளா இருக்கு. நம்ம பிள்ளைய வளர்த்தது என்ன, வைத்திருந்த அருமை என்ன, ஊட்டி வளர்த்தது என்ன, உடல் எல்லாம் நெய்யுடுக்க நம்ம வீட்டுல ராஜ கிளிய போல வளர்த்து வரோமோ, நம்ம மகளை வைத்து என்ன நமக்கு மோசம் வருது அப்படின்னா அப்பந்தான் பார்த்தார் அந்த பெரிய கோட்டியப்ப தேவர். தம்பிகளே, ஏ சின்ன கோட்டியப்ப தேவை, பெரிய சப்பானி தேவை, சின்ன சப்பானி தேவை. இதனால் இதுவரைக்கும் நம்மளுடைய மகளாகிய ரெக்கமானை எவ்வளவு வீட்டுக்குள்ள பேர் அழகு கொண்டு இருக்கக்கூடிய மகளை கண்ணியத்தோடு பொத்தி பொத்தி வளர்த்தோம். நவாப் அரசனுடைய மகனுக்கு கண்ணிலே நம்ம மகள் கண்ணாலப்பட்டால் அவளை மனத்தால் அவனைத்தான் மனமுடிப்பேன், இல்லையேல் மண்ணிலே விழுந்து சாவங்கிறான். அதனாலே நவாப் அரசன் என்னை அழைத்து வர சொன்னான். அவனுடைய அரண்மனைக்கு சென்று தூது அனுப்ப நான் போய் பேசினேன். அப்ப என்னை 8 நாளைக்குள் உன் மகளாகிய ரெக்கமானை என் மகன் நவாப் மகனுக்கு நீ நிக்கா முடித்து வைக்கணும். அப்படி கல்யாணம் முடித்து வைக்காவிட்டால் உன் மகளை வீடு புகுந்து தூக்கி செல்வோம் சொல்லுதான். இப்பேற்பட்ட துயரத்துக்கு ஆளாகி விட்டோம் என்று சொல்லக்கூடிய வேளையில் அப்ப இதனை கண்டாடந்த அண்ணன் தம்பி 3 பேர்களும் ஒன்றாக கூடி அண்ணன் தம்பி 3 பேர்களும் அண்ணனா ஆகிய பெரிய கோட்டியப்ப தேவரும் 4 ஒன்றாக கூடி பேசுகிறார்கள். எண்ணி 8 நாள் இருக்கு, 8 நாள் வரைக்கும் பொறுமையா இருப்போம். அதற்குள்ள ஏதாவது ஒரு வழி பிறக்கும்னா கவலையை விடுங்கோன்னா அப்பதான் 7 நாள் கழிந்தது. நவாப் அதுக்குள்ள அவன் கவலையுடைய திருப்பத்தை திசை திருப்பிருப்பான். இல்ல அவனுடைய நவாப்புடைய மகன் இந்த பெண்ணு வேண்டாம் வேற பெண்ணு வேணும்னு கேட்டிருப்பான் அப்படின்னு இவங்க 4 பேர் இருந்தார். ஆனால் 8வது நாளாச்சு. அந்த 8ஆம் நாள் காலையில அங்க என்ன நடக்கு தெரியுமா? நவாப்பு அரச மன்னோ
வாரும் ஐயா வந்து வார்த்தை ஒன்று சொல்ல கேளோ தேவரோட வீட்டுக்கு தான் வீட்டுக்கு தான் வீட்டுக்கு தான் சொல்லி சொல்லிடப்பா சொல்லிடப்பா கதவை தட்டினான். கதவை தட்டக்கூடிய வேளையில் என்னையா அந்த சின்ன கோட்டியப்ப தேவர் வந்து கதவை திறந்தான். யா மந்திரி வணக்கம் அப்படின்னா அப்பந்தான் பெரிய கோட்டியப்ப தேவர் அவர் எங்க அப்படின்னா மந்திரி கேட்கும் போது சின்ன கோட்டையப்ப தேவர் பார்த்தார். ஐயா என்னுடைய அண்ணன் கொஞ்சம் வெளியூர் போயிருக்காரு அப்படின்னா வெளியூர் போனாலும் பரவாயில்லை இன்று இரவோடு இரவாக உங்க அண்ணன் இந்த ஊருக்கு வந்தாகணும். நாளை காலையில் எங்களுடைய நவாபரசனுடைய அரண்மனையில் பெண்ணழைப்பு விருந்து முதல் விருந்து நடக்கும் அப்படின்னா பெண்ணழைப்பு விருந்தா அப்படின்னா நம்ம சின்ன கோட்டியப்ப தேவர் சொல்லு நவாபரசன் சொன்ன மந்திரி சொன்ன ஐயா சின்ன கோட்டியப்ப தேவரன் அண்ணன் தம்பி 4 பேர்களும் உங்களுடைய உச்சார் உறவினர்கள் அத்துணை பேர்கள் 1000 வீட்டு கொண்டேங்கோட்டை வகையறாக்கள் தேவர் சமுதாய மக்களை அழைத்துக் கொண்டு நாளைய தினத்தில் நவாபரசனுடைய கோட்டையில உங்களுக்கு மாட்டுக்கறி விருந்துன்னா அப்படி இருக்கும்போது அந்த மந்திரி சொல்லிவிட்டு சென்றான். அப்பந்தான் பெரிய கோட்டியப்ப தேவர் அரண்மனைக்கு உள்ளாக இருந்து வெளியே வந்து தம்பி அந்த மந்திரி என்னடா அழைத்து விட்டு போனான் அப்படின்னா அண்ணா வேறு ஒன்றும் இல்லை இஸ்லாமிய பெருமகனாகிய நவாபரசனுடைய அரண்மனையில் இஸ்லாமிய பெருமகனாகிய நவாபரசனுடைய அரண்மனையில் நாளை காலையில நம்ம 1000 கோட்டை கொண்டையங்கோட்டை தேவருக்கு விருந்து வைத்திருக்கானாம். முதல் விருந்து பெண்ணழைப்பு விருந்து அப்படின்னு சொல்லி நம்மளை அழைத்து விட சொல்லி இருக்கான். அதனால நவாபரசனுடைய அரண்மனைக்கு நாம போகிறோம் அப்படின்னா ஆகா எக்கடம் கலந்தாலும் நவாப் அவனுடைய குலம் கலக்கலாமா? ஒரு இஸ்லாமியருடைய அரண்மனையிலே நம்ம பெண்ணை கொடுப்பதா? அந்த பெண்ணை கொடுத்து விட்டு அவன் வீட்டில் நாம அண்ணன் தண்ணி அருந்துவதா? மானம் பெரிதன வாழ்ந்து வந்த நமக்கு இப்படி ஒரு காணாத காலம் வந்து சேர்ந்தது. அதனாலே தான் வீட்டு காவலாளி அழைத்தான். அடே காவலாளி நாளைய தினத்தில் நாங்கள் 1000 கோட்டை கொண்டையங்கோட்டை தேவார்களும் நவாப்புடைய அரசனுக்கு அரண்மனைக்கு போய் விருந்து சாப்பிட போவோம். தளவான இலைய போட்டு எங்களுக்கு சாதங்கறி வைப்பான். சாப்பிடக்கூடிய வேளையில் வீட்டுல பெரிய அளவில் இறந்து போனா அப்படின்னு நீ வந்து அழுது கொண்டு சொல்லணும். அது மட்டுமல்ல நவாபரசன் இதை நம்ப மாட்டான். நம்ம இடத்துல போய் சொல்லி இவன் சாப்பிடாம போறான் அப்படின்னு சொல்லி நமக்கு பின்னால 4 ஆட்களையும் அனுப்பி வைத்தாலும் வைப்பான். அதனால வீட்டுல வைக்கப்படிய சுத்தி அதுக்கு சேலையை கட்டி முக்களை சாத்தி வைத்து தாய்மார்கள் பெண்கள் எல்லாம் முக்காடு போட்டு அழுது புலம்படும். கிளவி இறந்து போயிட்டேன்னு சொல்லி எல்லாரும் அழுது புலம்படும். அவனை சவம் என்று நினைத்து அவன் நம்பி விட்டு போவான்னு சொல்லி மறுநாள் காலையில் என்ன நடக்கு தெரியுமா? பெரிய கோட்டியப்ப தேவர் அவருடைய தலைமையிலே கிழமையிலே 1000 கோட்டை தேவமாறும் அணியறிய திறந்து வாராப்பு அரசன் வந்த அவனுடைய அரண்மனையே தேவரை வரவேற்ற பந்தடியிலே வைத்த சபையில் வைத்தாரே
எருமை நல்ல கேரட்டு பெரிய எருமை. அந்த எருமையை அறுத்து சவையா கரியாக சமைத்தவனுக்கு வைத்தார். பெரிய கோட்டியப்பர் தேவருக்கு பக்கத்துல ஒரு பெரிய நாள் பண்ணின கூட மூடி இருக்கு. என்னடா கூட கவுத்தி கிடக்கணும் மெதுவா தூக்கி பார்க்க ஒரு எருவ மாட்டு தலை இருக்கு. ஆகா சண்டான பாவி நவாபரசன் இஸ்லாமியம் நமக்கு எருமக்கடா கரியல்லவா நமக்கு வைத்திருக்கான். இந்துவாக பிறந்த நாமல் மாட்டுக்கறி சாப்பிட முடியுமா? அதனால மாட்டுக்கறியை சாப்பிடக்கூடாது. காவலாளி எப்ப வருவார் என்று காத்திருந்தான். அப்ப சாதங்கறி சாப்பிடும் போது நவா பரசன் பார்த்தான். ஐயா ஓ பெரிய கோட்டியப்பர் தேவரே, கொண்ட கொண்ட தேவர் வகையாக்கள் நீர் சாப்பிட்டாதானே எல்லாரும் சாப்பிடுவாங்க. சாப்பாடுல கைய வச்சுக்கிட்டு இருக்கான சாப்பிடுமையா அப்படின்னா இவன் சொல்லும் போது நாம எப்படி சாப்பிட முடியும் என்று தனியாக தவித்து ஈரக்குளம் அடங்கி கண்ணெல்லாம் கதறினான். அப்ப அவர் சொன்னபடி அந்த காவலாளி ஓடி வந்து அரசன் அடித்து வெள்ள விழுந்தாரே, அரசு வெள்ள புலம்பினாரே, மன்னவர் தேவரையா நம்மளோட அரண்மனையா செத்து போ இங்க இருக்க நம்ம சொன்னது போல வந்து விட்டது. நவாபரசனுக்கு முன்னாலே கைகாலை கழுவி தடவி எடுத்தார். சடார்னு எழுந்த ஐயா நவாபரசன் வீட்டுல சாப்பிட மாட்டோம்னு சொல்லல. எங்க வீட்டுல பெரிய அளவில் ஒரு கிழவி இருந்தா, வயதான கிழவி 120 வயசு இருக்கும். பெரிய அளவில் செத்து போயிட்டாலும் வீட்டுல சவம் இருக்க நாங்க சாப்பிட முடியுமா? சவம் கிடக்க சாப்பிட மாட்டேன்னு சொன்னா சவம் கிடக்க சாப்பிட முடியாது. அதனால நாங்க கடமை போகணும். அவரை எடுத்து பிரேதத்தை பார்த்து அவளுக்கு சகனம் செய்யணும் ஐயானத்தில் அப்படின்னு சொல்லி 1000 கொண்டை கோட்டை தேவமார்களும் பெரிய கோட்டியப்பர் சொல்ல கேட்டு செல்ல இதனை கேட்ட நவாபரசன் ஓய் பெரிய கோட்டியப்பர் தேவர இன்னைக்கு நீ சாப்பிடாம போனா போகலாம். நாளை காலையில இதே மாதிரி விழுந்தப்ப நாளைக்கு இங்க வந்து சாப்பிட்டுதாகணும்னா நாளைக்கு விருந்துதான் எல்லாரும் வந்தோம்னு சாப்பிடுறதுக்கு. அப்பந்தான் பெரிய கோட்டியப்பர் தலைமையில 1000 கோட்டை தேவமார்கள் முன்னாடி செல்ல முன்னால மந்திரி அழைத்தான். நமது ஒற்றன் தூதுவனை அழைத்து வாண்டான். அடே தூதுவனை, உண்மையிலே அந்த தேவமார்கள் நம்ம இடத்துல உண்மையை சொல்கிறாரா பொய் சொல்கிறாரான்னு பரிசோதனை செய்யணும். என்ன செய்யணும்? அகப்பனாடு கிழக நாட்டில் அவனுடைய அரண்மனைக்கு சென்று போய் உண்மையிலேயே கிழவி செத்துதான் போயிருக்காரா இல்ல நம்ம இடத்துல பொய் சொல்லி போனாரா கிழவி இறந்து போய் சவம் இருந்து சொன்னா என்னிடத்துல உடனே வந்து சொல்லு, நாளை காலையில வரட்டும். கிழவி சாகாமல் அவன் பொய் சொல்லி போனானால் 1000 கொண்ட கூட தேவமார்களும் கருவறுக்கணும் அப்படின்னு சொல்லி கோபத்தோடு கொண்டான். அப்ப கோபம் கொண்ட நவாபரசனுடைய சொல்லை கேட்டு அவனுடைய தூதுவனும் தேவமார்களிலே ஒருவனை போல வடிவம் கொண்டு முக்காடிட்டு நடந்த சம்பவத்தை பார்த்தான். அகப்பனாடு கிழக நாட்டில் பெரிய கோட்டியப்பர் தேவனுடைய அரண்மனையில் ஒரு வைக்கப்படியே வயதான கிளை போல வடிவம் கொண்டு சிலையை சுத்தி வைத்து பெரிய உறவு இவ்வளவு நாள் எங்களை பாதுகாத்த அருமை என்ன இப்படி கிளவியாக இருந்தாலும் ஆண்டு மடிந்து போய்விட்டேன் அழுது புலம்பி எல்லோரும் ஒன்றாக கூடி கட்டணத்தில் தூக்கி வைத்து உடலாடி கொண்டு வந்து சுட்டி எரித்து வைத்து மீண்டும் இரவு சாம வேலையானது காலத்தில் நடந்தது உண்மை என்று நடந்ததெல்லாம் சொல்லுதானே நடந்ததெல்லாம் உண்மையில் இதெல்லாம் அறிந்தான் என்ற நவாபரசனாக இன்றைய தினம் போனால் போகட்டும். இன்னைக்கு கிழவி செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு சாப்பிடாம போனாங்க. நாளைக்கு அப்படி நம்ம அரண்மனைக்கு வந்துதானாகணும், அரண்மனையில சாப்பிட்டு தானாகணும். அவர் இருக்கும் போது அந்த பெரிய கோட்டியப்பத்தேவர் உள்ளத்தில் நினைத்தான். தம்பியாகிய சின்ன கோட்டியப்பத்தேவர் பெரிய சப்பானித்தேவர் சின்ன சப்பானித்தேவர் 4 பேரையும் அழைத்து தம்பிகளே இன்றைய தினத்தில் நாம் அவனை சமாளித்து விட்டோம். நாளைய தினத்தில் நம்மளால் அவனை சமாளிக்க முடியாது. நாம 8
உடையான் நவாப்பு 10 உடையான் நாம அவன் வீட்டுல போய் சாப்பிடலாம் அவன் நம்ம வீட்டுல சாப்பிடலாம் ஆனா நம்ம பொண்ணு அவன் வீட்டுக்கு கொடுக்க முடியுமா முடியாது களம் கலத்தாலும் அவனுடைய அரண்மனையில் குளம் கலக்க கூடாது அதனாலே நம்ம மகானவர்த்தி இருக்க போய்த்தானா நவாபரசம் பெண்ணை கேட்டோம் இனிமேல் இப்பேற்பட்ட நம்ம மகள் நமக்கு வேண்டாம் என்று சொல்லி சரி நிறகுடி சாய்க்க வேண்டும் என்று சொல்லி அந்த பெரிய கோட்டியப்பத்தேவர் முத்து போல் கண்ணீரை முத்து போல் கண்ணீரை முகமெல்லாம் சோழ விட்டார் பவனம் போல் கண்ணீரை பக்கமெல்லாம் சோழ விட்டார் மகளே ரக்கமாறு பெரிய கோட்டிய பத்தியவர் மகனாகிய ரக்கமாலை வைத்து மாடுகளுக்கு பூமிக்கு கீழே தானிய தவசங்கள் வைக்கக்கூடிய புல் பற்றைக்குள்ள மகளே ரக்கமாறு வீடு கண்ணடியோ பூல் பட்டறைக்குள்ளாக சென்று தானிய தவசங்கள் எல்லாம் சரியாக இருக்கான் அதோடு மட்டுமல்ல அரசனுக்கு தெரியாமல் நாளை கூட கல்யாணம் முடிப்பதற்காக கெட்டுக்கட்டாக பரமும் பெட்டி பெட்டியாக தங்கரையும் உள்ள இருக்கம்மா உள்ள நகையெல்லாம் உனக்கு சரியா இருக்கா உள்ள போய் நகையெல்லாம் உனக்கு போட்டு அழகு பார்த்து பாரு அதுல ஏதோ குறைபாடுகள் இருந்தா உன் அப்பண்ட வெளியே வந்து சொல்லு நான் உனக்கு இன்னும் நகைகள் எல்லாம் பூட்டி தருவதாக சொல்லி நேரம் மகளை அழைத்து வந்து ரெக்கமாட உள்ளே போக சொன்னார் அப்பந்தான் பெரிய கோட்டைப்பட இடத்துல ரெக்கமால் சொன்னார் இன்றும் இரவோடு இரவாக நம்மளுடைய அழிவுகாலம் நாயிலே முடிய போது என்று தெரியாமல் அப்பா அப்பா உள்ள இறங்குவதற்கு நான் இருட்டா இருக்கப்பட என்ன செய்ய அப்படின்னா அப்ப பெரிய கோட்டியப்பத்தேவர் அவர் கைகளிலே போட்டிருக்கக்கூடிய வைரக்கள் மோதிரத்தை எடுத்து அவர் கையில கொடுத்தார் மகளே ரெக்கமானே இந்த வைரக்கள் மோதிரக்கள் ஒளி கொடுக்கும் இந்த மோதிர ஒளியை கொண்டு நகையை அழகு பார்த்து சரி பார்த்துக்க சொல்லி மகளை ஏறி வைத்து இறங்க சொன்னார் அவள் இறங்கியதும் எரியை எடுத்தார் கண்ணும் மண்ண மேல போட்டு அவளை மகனென்றும் மாறாமல் அவளை நரகுடியோ சாய்த்தார் சாய்த்து விட்டு பெரிய கோட்டியை பத்தி எவரானவே மகளாகிய பெண்மகளை கொண்டு குளித்து விட்டு மறுநாள் காலை வெடிவதற்குள்ளாக இந்த இடத்தை விட்டு போக வேண்டும் என்பதாக சொல்லி தன் மனைவியாக நங்கையம்மாளை அழைத்துக் கொண்டு 1000 பேர்களாகிய தேவமார்கள் கொண்டே கோட்டார் வம்சத்தார்கள் அழைத்துக் கொண்டு வீட்டில் விளக்க பொறித்துக் கொண்டு ஒரு நாக்குட்டி காதில் ஓலையானது எழுதி வைத்திருக்கின்றார் என்ன ஓலை எழுதி இருக்கார் தெரியுமா அடே நவாபரசா என் பெண்மகளா உனக்கு வேண்டும் என் பெண்மகளும் ஆண்டு மடிந்து போனாலடா அது மட்டுமல்ல என் வீட்டு பெண்ணை கொடுப்பது உனக்கு கொடுப்பது ஒண்ணுதான் இந்த நாக்குட்டி இருக்கு நாக்குட்டியே பெண் பெட்ட நாய்க்குட்டி இருக்கு அந்த பெட்ட நாய்க்குட்டி அவன் மகனுக்கு நீ தாலி கட்டு கொடு என் வீட்டு பெண்மகளா உனக்கு வேணும் என் வீட்டு பெட்ட நாக்குட்டிக்கு மகனை தாலி கட்டு கொடு அப்படின்னு சொல்லி நாக்குட்டி காதல ஓலைச்சுவதை எழுதி வைத்து விட்டு ஐயனார் கோட்டியப்ப ஐயனார் எங்கிருந்து பெரம்பு கொடுவதை தூக்கி வைத்து அரசனுக்கு தெரியாமல் வாரார்கள் ஒரு முகமா மனப்படாடு கிருத நாடு மனப்படாடு கிருத நாடு நாடு விட்டு வாரார்கள் ஆயிரம் தேவமாக மனப்படாடு எல்லை விட்டு வாரார்கள் தென்முகமா முடியும் முன்னால்
கோவில்ல தங்கி தகவாரி போவோம் என்று அந்த கோட்டியப்ப ஐயனார் சாஸ்தாவை அங்கு இடத்துல இறக்கி வைத்தார். இறக்கி வைத்து அன்றைய தினத்திலே தான் மதித்து அவர்கள் கலந்து பேசும்போது அந்த அகப்பனாடு கிழவனாட்டில நவாப் அரசன் பார்த்தான். ஐயா காவலாளியே, அந்த பெரிய கோட்டியப்ப தேவரை அவருடைய குடும்பத்தார்களை அழைத்து வா அப்படின்னா தூதுவன் வந்து அகப்பனாட்டு கிழவனாட்டில கோட்டியப்ப தேவருடைய அரண்மனைக்கு வந்து பார்த்தான். அங்க யாருமே இல்லை. யாரும் இல்லாத வேளையில் ஒரு பெட்ட நாய் கழுத்திலே ஒரு ஓலை எழுதியிருப்பதை கண்டு ஓலை எடுத்து நவாப் அரசன் இடத்துல கொடுத்தான். ஓலையை படித்தான் நவாப் அரசன். அடே நவாப் அரசா, உனக்கு கொடுக்கக்கூடிய மகளை நான் அங்கு நவாப்படியே இருந்து புல்பட்டையில நிறகுடி சாய்த்து விட்டேனடா. என் மகனே ஆண்டு போனாள். என் மகனை உனக்கு மாலையிட்டு கொடுப்பதா நாங்கள் மண்ணுலகிலே வாழ்வதாம். நான் சொல்றேன் கவனமாக கேளு. அரண்மனை வாசலில் ஒரு பெட்டராய் குட்டி இருக்கும். அந்த பெட்ட நாக்குட்டி மகன் இளவரசனுக்கு மாலையிட்டு கொடு அப்படின்னா இந்த ஓலையை கண்டா நவாப்பரசன் அந்த பெரிய கோட்டியப்பர் தேவருடைய வம்சத்தை கருவெடுக்க வேண்டும் என்று அவனோ படைமலம் குண்டத்தோடு தென்முகமாக வரக்கூடிய வேளையில் சங்கரன் கோவிலிலே ஐயனார் கோட்டியப்ப ஐயனார் சாஸ்தா அருளாகி அந்த கோட்டியப்ப ஐயனார் சாஸ்தா அருளாகி ஓய் பெரிய கோட்டியப்ப தேவரே ஆகாத காலம் வருகிறப்பா அப்பநாடு கிழந்த நாடு விடுத்து வந்தியே நவாப் அரசமண்டவனை தேடி படையெடுத்து வாரம். அதனால இந்த இடத்தை விட்டு நீ தென்முகத்தனா தென்னாடு போ அப்படின்னா அப்ப பெரிய கோட்டியப்ப தேவர் சொல்லக்கூடிய வேளையில் அப்ப தேவர் சொன்னபடி கோட்டியப்ப ஐயனார் சாஸ்தா சொன்னபடி பெரிய கோட்டியப்ப தேவர் அவருடைய குடும்பத்தார்களை அழைத்துக் கொண்டு நவாப் போடுவதற்குள்ளாக சங்கரம் கோவில் நாடு விடுத்து போடும் என்று அந்த சாஸ்தாவை அப்படியே தூக்குதாங்க தூக்க முடியல. என்னடா சாஸ்தாவை நேரம் அங்கிருந்து கொண்டு வந்தோமோ இப்ப சங்கரம் கோவில வைத்த நாள் மழை அங்கிருந்து சாஸ்தாவை கொண்டு போக முடியலையே என்னவோ ஏதோ என்று பதறி நேரம் அண்ணன் தம்பி 4 பேர்களும் பட்டு பயந்து பணிவு கனிவோடு மங்கையம்மா கையால தொட்ட அந்த பெரிய கோட்டியப்ப தேவர் அவருடைய அண்ணன் தம்பி 4 பேர்களும் கோட்டியப்ப ஐயனாரை அங்கிருந்து தூக்கி மீண்டும் பெரம்பு கூடையில் வைத்துக் கொண்டு மங்கையம்மாளுடைய கை கொடுக்க தங்கடம் கோவில் விட்டு நாளை வரும் வேளையிலே பெரிய கோட்டியப்ப தேவர் அந்த சாஸ்தாவை இறக்கி வைத்தாரு. அந்த இடம்தான் பெருங்கோட்டூர் என பேர் வச்சது. பெருங்கோட்டூர்ல கோட்டியப்ப ஐயனார் சாஸ்தா முதல் திருத்தலம் அங்கதான் இருக்கு. சிவந்தி மத்தியிலிருந்து நம்ம குழந்தைங்க சொல்லி அங்கதான் போய் நம்ம ஐயனாரை வணங்குறோம். அதனால பெரிய கோட்டியப்பர் கையால சாஸ்தா வைத்ததுனால பெருங்கோட்டூர் என பேர் வச்சு பெரிய கோட்டியப்பர் அவருடைய பேரை கொண்டு கோட்டியப்ப ஐயனார் சாஸ்தா அங்கு கீர்த்தி வச்சிருக்க அவர்கள் சங்கரம் கோவிலுக்கு வர வேளையிலே சாடு பொங்குதையா சாடு பொங்கும்போது நவாப் அரசன் இவர்கள் பின்னாலே நவாப் அரசன் வரக்கூடிய வேளையில் சங்கரன் கோவில் கரைகளுக்கு வரும்போது சிச்சாறு பாடம் பொங்கி ஓடிக்கொண்டிருக்கும் ஆளூருக்கு அடுத்தார்கள். சிச்சாறு பொங்கும் போது அந்த பெரிய கோட்டியப்ப தேவர் அவருடைய மனைவி அங்கம்மா அவ ஐயனார் சாஸ்தாவை பெரம்பு கூடையில வைத்திருக்கா. அவ பரச பேர் படைகள் எல்லாம் பின்னால வந்து கொண்டிருக்கு. ஆற்றில வெள்ளம் கரைபுரண்டு ஓடுது. கோட்டியப்ப ஐயனாரை 10 என்பது உண்மையானால் நாங்கள் முன்னால செல்லும் போது முன்வத்தி பின் பெருக வேண்டும் அப்படின்னா சிச்சாச்சங்கரையிலே பெரிய கோட்டியப்ப தேவர் மனைவியாகிய நங்கையம்மாள் கோட்டியப்ப ஐயனார் சாஸ்தாவை பெரம்பு கூடையில தலையில் வைத்துக் கொண்டு ஆத்துக்குள்ள முன்னால வாரா ஐயனாருடைய அருளாலே முன்னால வத்தி கொண்டிருக்கு. இவங்க 1000 பேர்கள் நடந்து வந்து 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 கரையை சார்ந்தார்கள். இவர்கள் முன்னால் வத்தி பின்னால் பெருகி கொண்டிருக்கு. அப்போ இவரை கண்டா நவாப்பரசன் என்னடா ஒரு பொன்னாரவா நடந்து ஆத்த கடந்துட்டா கரவு செய்ய வேணும் என்று சிவந்தி மட்டும் சீவகுணம்
வரக்கூடிய பெண்களை எல்லாம் குத்தி கைகால் கம்மலை அறுத்தவன் விளையாடி கொண்டு அளவு செய்து வரக்கூடிய வேளையில் பெரியவர்கள் நிக்காம கொஞ்சம் வழிவிட்டாலும் தாமரை முன்னால ஆட முடியும். அதனால ஆலயத்திற்கு அமர்ந்திருங்கள். சிறந்து கொண்டு சீமையினை காத்தவராயும் களவு செய்யும் போது ஒருவாட்சி பண்டையார் இடத்துல வந்து என்ன ஒரு முறையமைத்தார்கள். பெரிய கோட்டியப்ப தேவர், சின்ன கோட்டியப்ப தேவர், பெரிய கோட்டியப்ப தேவர், சின்ன கோட்டியப்ப தேவர், பெரிய சப்பானி தேவர், சின்ன சப்பானி தேவர், அண்ணன் தம்பி 4 பேர்களும் களவு செய்யக்கூடிய காத்தவராயனை பிடிக்க வேண்டும் என்று யார் துணையோடு வணங்குகிறார்கள் தெரியுமா? சிவந்துபட்டு சீமையில கடமை செய்து கொண்டு வாழ்ந்து வாராரு. இந்த காடு வந்து தேவர் என்ற காத்தவராயனை பிடிக்க வேண்டும் என்று அண்ணன் தம்பி 4 பேர்களும் ஒன்றாக சேர்ந்து
சம்பாதித்தவர் சம்பாதித்தவர் அண்ணன் தம்பி நாட்டுமார்களும் ஆமா இந்த கரவு செய்யவர் காத்தவராயரை ஆமையா சிறந்து போட்டி சீமையீரே பகுதி ஓலக்கரையோ இந்த பக்கத்திலே
மேலை இசை கலைஞர்கள் உடனடியாக ஆலயத்துக்குள் வருமாறு உங்களை கோவில் விழா கமிட்டியின் சார்பாக அன்போடு அழைக்கின்றார்கள். மேலை இசை கலைஞர்கள் மகர வாத்திய கலைஞர்கள் உடனடியாக கோவில் உள்ளாக வருமாறு விழா கமிட்டியின் சார்பாக அன்போடு அழைக்கின்றார். அடி 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 ஐயா உறுதுமை
இருந்தாலும் உள்ள வாங்க ஐயா, வாங்க அப்படியே உள்ள வாங்க. ஆடுவையா பாடுவையா ஆடு ஓடுவையா சிறந்து போட்டு சீனாவில் அனைத்து சமுதாய மருமக்களும் ஆமா இரண்டாம் கூட்டம் தேவர் சமுதாய மருமக்களும் ஆமாமையாற்றும் தெய்வமாக ஆமா இந்த பெருமாள் பேச்சு பரமராட்சியால் மாடம் தலைவாய் மாடத்தை கருப்பசுவாமி ஆமா ஈரமாடம் ஆமா மற்றும் பேச்சு பரமராட்சியால் ஆத்தம்மாள் வெக்கம்மாள் என்பதும் காத்தவர் ஆயுரோடு 21 61 கூட்டுறவு தெய்வங்கள் எல்லாம் ஆமா வாழ வைக்கும் தெய்வமாக வந்தாரு.
18ஆம் படிகருப்பு காவல் வந்து எங்கள் பக்கத்துணைய நலனமோடு இருமுடி கட்டும் திருநாடில் கன்னிமாரும் சுவாமிமாரும் மாளிகைபுரமும் மாமலைக்கு யாத்திரையாய் கூட்டிச் செல்ல கருப்பாரா நம்ம கருப்ப சாமி வாரா கருப்பா வா சுவாமியே ஆடி வராரு கருப்பசாமி ஆடி வராரு ஆடி வராரு அங்காரமா ஆடி வராரு ஆடி வராரு கருப்ப ஆடி வராரு சங்கிலி கருப்பசாமி ஆடி வராரு ஓடி வராரு கருப்ப ஓடி வராரு ஒங்காரமா கருப்பசாமி ஓடி வராரு ஆடி வராரு கருப்ப ஆடி வராரு சங்கிலி கருப்பசாமி ஆடி வராரு ஏந்தி வராரு கருப்பை ஏந்தி வராரு தீப்பந்தம் கைகளிலே ஏந்தி வராரு ஆடி வராரு கருப்ப ஆடி வராரு சங்கிலி கருப்பசாமி ஆடி வராரு தாங்கி வராரு கருப்பன் தாங்கி வராரு நெல்கம்பு வெட்டருவா தாங்கி வராரு ஆடி வராரு கருப்ப ஆடி வராரு சங்கிலி கருப்பசாமி ஆடி வராரு வீசி வராரு கருப்பா வீசி வராரு விச்சருவா வேகமாக வீசி வராரு ஆடி வராரு கருப்ப ஆடி வராரு சங்கிலி கருப்பசாமி ஆடி வராரு பறந்து வராரு கருப்பன் பறந்து வராரு வெள்ள குதிரை பாய்ச்சலிட்டு பறந்து வராரு ஆடி வராரு கருப்ப ஆடி வராரு சங்கிலி கருப்பசாமி ஆடி வராரு பக்தர் குறை தீர்த்திடுவார் நம்ம கருப்பரு படிப்படியாய் உயர்த்திடுவார் நம்ம கருப்பரு ஆடி வராரு கருப்ப ஆடி வராரு சங்கிலி கருப்பசாமி ஆடி வராரு காத்திடுவாரு கருப்பன் காத்திடுவாரு இருமுடி பயணம் காத்திடுவாரு ஆடி வராரு கருப்ப ஆடி வராரு சங்கிலி கருப்பசாமி ஆடி வராரு கருப்பண்ண சுவாமியே ஐயா உருண்டு வராரு கருப்பன் புரண்டு வராரு பாரப்பள்ளம் கல்லு முள்ளும் கண்டு வராரு ஆடி வராரு கருப்ப ஆடி வராரு சங்கிலி கருப்பசாமி ஆடி வராரு காவல் வராரு கருப்பன் காவல் வராரு கன்னிசாமி பூசைக்குத்தான் காவல் வராரு ஆடி வராரு கருப்ப ஆடி வராரு சங்கிலி கருப்பசாமி ஆடி வராரு
ஐயா கட்டு முடி எடுத்து வைக்க ஓடி வராரு ஆசி தராரு கருப்பன் ஆசி தராரு ஆடி வராரு கருப்ப ஆடி வராரு சங்கிலி கருப்பசாமி ஆடி வராரு கட்டேந்து சாமிக்கெல்லாம் ஆசி தராரு கூட்டி போறாரு கருப்பன் கூட்டி போறாரு ஆடி வராரு கருப்ப ஆடி வராரு சங்கிலி கருப்பசாமி ஆடி வராரு சபரிமலை யாத்திரைக்கு கூட்டி போறாரு காட்டி வைப்பாரு கருப்பன் காட்டி வைப்பாரு ஆடி வராரு கருப்ப ஆடி வராரு சங்கிலி கருப்பசாமி ஆடி வராரு கண் கண்ட ஐயப்பனை காட்டி வைப்பாரு பாசக்காரரு ஒருவா மீசக்காரரு ஆடி வராரு கருப்ப ஆடி வராரு சங்கிலி கருப்பசாமி ஆடி வராரு கருப்பண்ண சுவாமியே ஏழையப்போ. கரங்கி வராரு கருப்பன் கரங்கி வராரு சாம்பிராணி மூட்டத்திலே கரங்கி வராரு ஆடி வராரு கருப்ப ஆடி வராரு சங்கிலி கருப்பசாமி ஆடி வராரு மயங்கி வராரு கருப்பா மயங்கி வராரு மறி கொழுந்து வசத்திலே மயங்கி வராரு ஆடி வராரு கருப்ப ஆடி வராரு சங்கிலி கருப்பசாமி ஆடி வராரு ஓய் கருப்பா ஐயா கடந்து வராரு கருப்பன் கடந்து வராரு காடு மலை கடும் வழிய கடந்து வராரு ஆடி வராரு கருப்ப ஆடி வராரு சங்கிலி கருப்பசாமி ஆடி வராரு ஓய் புகுந்து வராரு கருப்பன் புகுந்து வராரு பூங்காவன சாலையில புகுந்து வராரு ஆடி வராரு கருப்ப ஆடி வராரு சங்கிலி கருப்பசாமி ஆடி வராரு ஐயா விழுந்து வராரு கருப்ப எழுந்து வராரு அம்பா நதி பல தீர்த்தம் நனைஞ்சு வராரு ஐயா சுழன்று வராரு கருப்ப சுழன்று வராரு சூற காத்த போல சுத்தி சுழன்று வராரு ஆடி வராரு கருப்ப ஆடி வராரு சங்கிலி கருப்பசாமி ஆடி வராரு ஆடி வராரு கருப்ப ஆடி வராரு சங்கிலி கருப்பசாமி ஆடி வராரு ஆடி வராரு கருப்ப ஆடி வராரு சங்கிலி கருப்பசாமி ஆடி வராரு அனபுலி காட்டில் வரோம் யாத்திர சாமி எங்க யாத்திரைய காத்திடுவாய் கருப்பண்ணசாமி குட்டி விடி போட்டு வரோம் யாத்திர சாமி எங்க கூட வந்து குரல் கொடுப்பாய் கருப்பண்ண சாமி குட்டி விடி போட்டு வரோம் யாத்திர சாமி எங்க கூட வந்து குரல் கொடுப்பாய் கருப்பண்ண சாமி அனபுலி காட்டில் வரோம் யாத்திர சாமி எங்க யாத்திரைய காத்திடுவாய் கருப்பண்ணசாமி ஆனபுரி காட்டில் வரும் யாத்திர சாமி எங்க யாத்திரைய காத்திடுவாய் கருப்பண்ண சாமி
சல்லடம் சல்ல சல்லக்க சங்கிலி கட்டு தெரி தெரிக்க வீர பொறுப்பு ஆர்ப்பரிக்க தோரணையா வாருமையா சல்லடம் கொஞ்சம் சல்ல சல்லக்க சங்கிலி கட்டு தெரி தெரிக்க வீர பொறுப்பு ஆர்ப்பரிக்க தோரணையா வாருமையா அனபுரி காட்டில் வரோம் யாத்திர சாமி எங்க யாத்திரைய காத்திடுவாய் கருப்பண்ணசாமி வீச்சருவா பள பழக்க விருமாண்டி முகம் செவிக்க வீர தண்டை கால் தெரிக்க வேகமாக வாருமையா வீச்சருவா பள பழக்க விருமாண்டி முகம் சுமக்க வீர தண்டை கால் தெரிக்க வேகமாக வாருமையா அனபுரி காட்டில் வரோம் யாத்திர சாமி எங்க யாத்திரைய காத்திடுவாய் கருப்பண்ணசாமி வெள்ள குதிரை கணக்கணக்க விழி இரண்டும் கணக்கணக்க வாசி பாரத்தி பறக்க மலை இறங்கி வாருமையா வெள்ள குதிரை கணக்கணக்க விழி இரண்டும் கணக்கணக்க வாசி பாரத்தி பறக்க மலை இறங்கி வாருமையா அனபுரி காட்டில் வரோம் யாத்திர சாமி எங்க யாத்திரைய காத்திடுவாய் கருப்பண்ணசாமி பெருவழியில் துணை நடக்க மலை வழியில் பலம் கொடுக்க படியேற கரம் கொடுக்க துடியோடு வாருமையா பெருவழியில் துணை நடக்க மலை வழியில் பலம் கொடுக்க படியேற கரம் கொடுக்க துடியோடு வாருமையா அனபுரி காட்டில் வரோம் யாத்திர சாமி எங்க யாத்திரைய காத்திடுவாய் கருப்பண்ணசாமி அனபுரி காட்டில் வரோம் யாத்திர சாமி எங்க யாத்திரைய காத்திடுவாய் கருப்பண்ணசாமி அழைக்கிறேன் கருப்பா அருள் வாக்கு சொல்ல வேண்டி அள்ளல்கள் போக தொல்லைகள் தீர அருளாடி வர வேண்டும் இங்கு ஆங்காங்கு நிற்கும் அன்பர்கள் குறை தீர அருளாடி வாரும் ஐயா வெள்ள குதிரை பறக்குது பார் வீச்சருமா மின்னுது பார் வெள்ள குதிரை பறக்குது பார் வீச்சருமா மின்னுது பார் மணியம் கூடி கருப்பனாலே மகிழ்ச்சி வெள்ளம் பொங்குது பார் மணியம் கூடி கருப்பனாலே மகிழ்ச்சி வெள்ளம் பொங்குது பார்
கோட்டை வாசல் கோயிலிலே காவல் நிற்கும் கருப்பண்ணரு கருப்பாயி தேவியுடன் கைகோத்து நிற்பவரே அச்சங்கோயில் ஆண்டவரே அக்னியில் பிறந்தவரே 18ஆம் படி மேலே சந்தன கருப்பரு அருவா பதம் பாக்கோ அழகு கருப்பண்ணரு கோட்டை வாசல் காவலரு வேட்டக்கார கோவக்காரரு வாட்டு சாட்டமாக நிற்கும் 18ஆம் படி கருப்பு சோலைமலை அடிவாரம் சந்தன கருப்பங்கூடாரம் 5 மலை அடிவாரம் கோட்டை கருப்ப வரும் நேரம் சந்தன வாசம் மணமணக்கும் சம்மங்கி வாசம் கமகமக்கும் பொடி வாசம் நெடியேறும் சாம்புராணி புகமயக்கம் கொடி பறக்க வெடி கிளப்ப கோட்டையிலே கருப்பண்ணரு கருப்பாயி மன்னவர் அருவா பதம் பாப்பவர் எல்லையத்தான் காப்பவர் கொல்லையத்தான் பார்ப்பவர் பிள்ளைக்கொரு களங்கம் சிரி பாஞ்சி வருபவர் வீட்டுக்கொரு விளக்கு போல காட்டுக்குள்ளே ஜொலிப்பவர் ஆட்டமாடு ஆங்காரத்தை கொட்டமடிக்கு ஆணவத்தை அடக்கி வைப்பவர் கொடுமைய ஒடுக்கி வைப்பவர் மீசையத்தான் கோதிக்கிட்டு பல வேஷம் போட்டுக்கிட்டு வீசுகின்ற புயல போல வேகம் கொண்டவர் பாசமுடன் படையலிட்ட ஆசையாக வந்து நின்று ஆசி தந்து ஆவலோடு அரவணைப்பவர் கருப்பண்ணரு கோட்டை கருப்பண்ணரு ஊரடங்கும் வேளையிலே நோட்டமிடும் நல்லவரே நேருகின்ற கெடுதிகளே கூறு போடும் வல்லவரே அங்கினியில் பிறந்தவரே அழகர் மலை காவலரே முக்காலம் முழிச்சிருந்து மூவுலகை அளப்பவரே நெடுவானம் கிடுகிடுக்க கருமேகம் குடை பிடிக்க மண்ணளந்து விண்ணளந்து மின்னல போல வருபவரே இன்னல்களை எரிப்பவரே கண்ணுல தீய தெரிப்பவரே மண்ணுன பாவம் பொசுக்கி வைக்கும் மன்னவர்க்கும் மன்னவரு கருப்பண்ணரு கோட்டை கருப்பண்ணரு அருவாப்படி மீது ஏறி ஆகாசத்துல குதிப்பவரு ஒரு வாய்ப்பிடி சோறு தந்தா மறக்காமல் திம்பவரு கரகரன்னு மேனி கொண்ட வெள்ளை உள்ளம் கொண்டவரு உருகி உருகி வேண்டிக்கிட்ட பிள்ளை போல தெரிவ
அங்கே வந்தாராம் கருப்பசாமி வரம் தந்தாராம் கருப்பசாமி கையில் அங்கே கையில் அருவா கலகலங்க உடுக்க சத்தம் கிடுகிடுங்க முறுக்கு மீச முறுக்கிக்கிட்டு முகத்தை மலர சிரிச்சுக்கிட்டு முறுக்கு மீச முறுக்கிக்கிட்டு முகத்தை மலர சிரிச்சுக்கிட்டு அங்கே வந்தாராம் கருப்பசாமி வரம் தந்தாராம் கருப்பசாமி அங்கே வந்தாராம் கருப்பசாமி வரம் தந்தாராம் கருப்பசாமி கையில் அருவா கலகலங்க உடுக்க சத்தம் கிடுகிடுங்க கைதனிலே தண்ட போட்டு கைய கூப்பி நிற்பவர்க்கு அங்கே கைதனிலே தண்ட போட்டு கைய கூப்பி நிற்பவர்க்கு அங்கே வந்தாராம் கருப்பசாமி வரம் தந்தாராம் கருப்பசாமி கையில் அருவா கலகலங்க உடுக்க சத்தம் கிடுகிடுங்க கையில் அருவா கலகலங்க உடுக்க சத்தம் கிடுகிடுங்க கோர பள்ளு குறுகுறுக்க குங்குமமும் கமகமக்க அங்கே கோர பள்ளு குறுகுறுக்க குங்குமமும் கமகமக்க அங்கே வந்தாராம் கருப்பசாமி வரம் தந்தாராம் கருப்பசாமி கையில் அருவா கலகலங்க உடுக்க சத்தம் கிடுகிடுங்க கையில் அருவா கலகலங்க உடுக்க சத்தம் கிடுகிடுங்க நெத்தியிலே பொட்டு வச்சு நெஞ்சினிலே அன்பு வச்சு அங்கே நெத்தியிலே பொட்டு வச்சு இங்கே நெஞ்சினிலே அன்பு வச்சு அங்கே வந்தாராம் கருப்பசாமி வரம் தந்தாராம் கருப்பசாமி கையில் அங்கே கையில் அருவா கலகலங்க உடுக்க சத்தம் கிடுகிடுங்க அங்கே வந்தாராம் கருப்பசாமி வரம் தந்தாராம் கருப்பசாமி வரம் தந்தாராம் கருப்பசாமி வரம் தந்தாராம் கருப்பசாமி வாரோர்கள் போற்றும் 18ஆம் படி கருப்பா கார்மேகம் போல் பறந்து காக்கின்ற கருப்பா முக்காலம் மும்முணர்ந்த முறுக்கு மீசக்காரா மக்களை எல்லாம் காக்க மணிசலங்க குலுங்கு வரவேணு இடி முழங்க கருப்பசாமி வாழ்வீச்சு மினு மினுங்க ஐயா வரவேணு சாமி வரவேணு ஐயா வரவேணு இடி முழங்க கருப்பசாமி வாழ்வீச்சு மினு மினுங்க கேட்டு சத்த பிரியனே வீராதி வீரனே கேட்ட வரம் கொடுக்கும் திருவையுள்ள ஏகருப்பா வரவேணும் சாமி வரவேணும் ஐயா வரவேணும் இடி முழங்க கருப்ப
ஏழடுக்கு பாதரட்ச கட்டு சடைகளாட கருப்பண சாமினியே பட்டு சடைகளான கருப்பண்ண சாமி நீயே வரவேணும் சாமி வரவேணும் ஐயா வரவேணும் இடி முழங்க கருப்பசாமி வாழ்வீச்சு மினு மினுங்க சத்தம் காட்டிலே கலந்தாட கட்டு சலங்க சத்தம் காட்டிலே கலந்தாட வெட்டருவா மிசையோட வீராவேசம் பொங்க வெட்டருவா மீசையோட வீராவேசம் பொங்க வரவேணும் சாமி வரவேணும் ஐயா வரவேணும் இடி முழங்க கருப்பசாமி வாழ்வீச்சு மினு மினுங்க தட்டி வாரிடுப்பு பட்டி கட்டி பட்ட ஊருமா கட்டி வாரிடுப்பு பட்டி கட்டி நெத்தி பொட்டு வச்சுக்கிட்டு நீல நாமம் போட்டுக்கிட்டு நெத்தி பொட்டு வச்சுக்கிட்டு நீல நாம போட்டுக்கிட்டு வரவேணும் சாமி வரவேணும் ஐயா வரவேணும் இடி முழங்க கருப்பசாமி வாழ்வீச்சு மினு மினுங்க தந்திரமெல்லாம் மாயமாய் பொடிபடவே தந்திரம் எல்லாம் மாயமாய் பொடிபடவே வெள்ள குதிரை சுற்றமும் கையில் எடுத்து வெள்ள குதிரை சுச்சும கையில் எடுத்து வரவேணும் சாமி வரவேணும் ஐயா வரவேணும் இடி முழங்க கருப்பசாமி வாழ்வீச்சு மினு மினுங்க குற்றமெல்லாம் பொறுத்து குரல் முழங்கி ஆங்கார குற்றமெல்லாம் பொறுத்து குரல் முழங்கி ஆங்கார குத்திட்டு வாழ் சகிதம் கோபாவேசம் கொண்டு திட்டு வாழ் சகிதம் கோபாவேசம் கொண்டு வரவேணும் சாமி வரவேணும் ஐயா வரவேணும் இடி முழங்க கருப்பசாமி வாழ்வீச்சு மினு மினுங்க கருப்பையா துடியான வாழ்வீரா பூண்டி கருப்பையா துடியான வாழ்வீரா ஆர்மேகம் போல் பறந்து காக்கின்ற அதிகாரி ஆர்மேகம் போல் பறந்து காக்கின்ற அதிகாரி வரவேணும் சாமி வரவேணும் ஐயா வரவேணும் இடி முழங்க கருப்பசாமி வாழ்வீச்சு மினு மினுங்க சந்தி வேலையிலே ஆங்காரம் தானும் கொண்டு சந்தி வேளையில ஆங்காரம் தானும் கொண்டு சந்தி வீரன் சகிதமோடு சனங்களையே காப்பதற்கு சந்தி வீர சகிதமோடு சனங்களையே காப்பதற்கு வரவேணும் சாமி வரவேணும் ஐயா வரவேணும் இடி முழங்க கருப்பசாமி வாழ்வீச்சு மினு மினுங்க மேடு கலகலக்கா கருமேகம் கிடுகிடுக்க கருப்பு வராரு எங்க கருப்பு வராரு கருப்பு குதிரை மேல ஏறி கருப்பு வராரு
மீச முறு முறுக்க நெருப்பு கண்கள் பொறி பறக்க கருப்பு வராரு எங்க கருப்பு வராரு கரிமலையின் உச்சி விட்டு கருப்பு வராரு சபரிகிரிநாத சன்னதிய காத்துக்கிட்டு சரண கோஷமிடும் பக்தர்களை பார்த்துக்கிட்டு வாழ அறிவாள வக்கண்ணைய வீசிக்கிட்டு பெகளதான் ஓட விட்டு சட்டையத்தான் சொல்லிட்டு விட்டு கருப்பு வராரு எங்க கருப்பு வராரு